அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரதி மேடமோட ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஏன்னா அவங்களுடைய எஃபர்ட்டில் தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக பெண்கள் நலன் பற்றிய கருத்துக்கள் சிலவற்றை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் பெயர் டாக்டர் திவ்யா. நான் சிறப்பு பொதுநல மருத்துவர். நான் இங்கே சூலூரில் டாக்டர் திவ்யா மெடிக்கல் சென்டர் அப்படின்னு ஒரு டே கேர் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபீல்டில் லாஸ்ட் 15 இயர்ஸாக ப்ராக்டிஸில் இருக்கேன். ஸோ இந்த இன்ச் டேப் வச்சு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னாங்க, நீங்கள் இந்த இன்ச் டேப் வச்சு 2 விஷயங்கள் நீங்கள் மெஷர் பண்ணும் உங்கள் பாடியில். அதாவது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது நம்மளுடைய வயிற்று பகுதியுடைய மேல் பகுதி, அதுதான் நேரோவஸ்ட் பார்ட். இதை நம்ம மெஷர் பண்ணணும், சரிங்களா? இதே போல் கீழ்ப்பகுதியில் ஹிப் லெவலில் மெஷர் பண்ணணும். இது 2உடைய ரேஷியோ வச்சு தான் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மெஷர் அட் த வெயிஸ்ட் லெவல். இந்த லெவலில் மெஷர் பண்ணும்பொழுது ஃபீமேல்ஸ்க்கு 80 சென்டிமீட்டர் கீழே இருக்கணும், மேல்ஸ்க்கு 90 சென்டிமீட்டர் கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால்தான் நமக்கு இந்த மாதிரி என்ன டிசீசஸ்னால் இந்த டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், பிசிஓஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதை நாம் தடுக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம், என்னது இந்த மெஷர்மெண்ட் வச்சு இதெல்லாம் தடுக்கலாமா அப்படின்னா, திஸ் நத்திங் பட் ஒபிசிட்டிங்க. நம்ம ஃபேட் லெவல் நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகள் சுற்றி அதிகமாக டெபாசிட் ஆகும் பொழுது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் அடிப்படையே. ஸோ அந்த கொழுப்பு படிதல், அந்த குடல், அந்த உள்ள உறுப்புகள் சுற்றி படிகிற கொழுப்பு படிதல் அதிகமாக ஆக நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வருதுங்க. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான அடிப்படை காரணம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற உணவு வகைகள், அதாவது நம்ம சத்தான உணவு வகைகளாக எடுத்துக்கணும். மாவுச்சத்து குறைவாகவும் புரதச்சத்து கொழுப்பு சத்து சீராகவும் அந்த மாதிரி இருக்கிற உணவு வகைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி எல்லாம் உணவு வகைகள் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோடுங்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பின்னாடி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாங்க. அடுத்தது உணவு பழக்கத்துக்கு அடுத்தது வர்றது உடற்பயிற்சி. இப்போ இந்த உடற்பயிற்சிங்கிறது நம்ம யாருமே பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வீட்லேயே வேலை செய்கிறோம்ல, அது பத்தாதா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் பத்தாது. நம்ம உடற்பயிற்சிங்கிறதும் நம்ம டெய்லி பார்ட் ஆஃப் த லைஃப்பில் நம்ம அதை செயல்படுத்தணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற பெண்கள் இடையே ஏற்படுற பிரச்சனை என்னென்னா, மெயினாக PCOS, தட் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, ஓவரியில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள். அது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து அந்த பிரச்சனை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தை நம்ம 10 வயசுலேருந்தே கரெக்டாக கொண்டு போனால் தான் 20 வயசில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு 30 வயசில் சுகர் வந்துருச்சுன்னா அவங்க சாப்பிட்ற அந்த கடைசி 1 வருஷத்துல 2 வருஷத்துல சாப்பிட்ற சாப்பாட்டுனால கிடையாதுங்க. இட் இஸ் ஃப்ரம் தி சைல்டுஹுட். ஸோ அதனால தான் அந்த உணவு பழக்கத்தை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஈவன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஏஜ்லேருந்து கூட நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், PCOS ப்ராப்ளமு. ஸோ PCOSனால என்ன பிரச்சனை வருது? நமக்கு மாதம் அந்த மாதவிடாய் காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்புறம் ப்ரெக்னன்சி, மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுல பிரச்சனைகள் வருது. இதே லேட்டர் ஸ்டேஜ் ஆக அவங்களுக்கு சுகர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நாம் முன்னெச்சரிக்கையாக ப்ரிவென்டிவாக நம்ம வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுதான் மெயின் திங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்திலே நம்ம எப்படி நம்ம யார்கிட்ட போய் கேட்டு சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் கண்டிப்பாக லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்கள் எங்களை மாதிரி இருக்கிற லேடி ஃபிசிஷியன் கிட்ட தாராளமாக அப்ரோச் பண்ணலாம்.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக லேடிஸ் மத்தியில் தெரியறது கைனகாலஜிஸ்ட். ஸோ கைனகாலஜிஸ்ட்னா பிரசவம் பார்க்குற டாக்டர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு பொது நல மருத்துவர். அதாவது என்னென்னா நம்ம வாழ்க்கை முறையை கரெக்டாக சீராக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம போத் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எப்படி நம்ம தெளிவாக கொண்டு போகணுங்கிறதுக்கு நீங்கள் அப்படி அதில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை வந்து அணுகலாம். நாங்கள் அதுக்கு உண்டான அட்வைசஸு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அது பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் போகலாம். ஒரு 5 மினிட்ஸ். வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பேசலாம். வேறு ஏதாவது என்ன ப்ராப்ளம்? டயபெட்டிஸ் பற்றி சொல்லிட்டு அனீமியா ஆமாம். இப்போ நம்ம வந்து பெண்கள் பிரச்சனையில் முக்கியமாக இருக்கிறது வந்து ரத்த சோகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இப்போ இந்த ரத்த சோகைங்கிறது நம்ம வந்து என்ன சாதாரணமாக ஒரு ஹீமோக்ளோபின் வந்து 10 இருக்குது, 9 இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மிகவும் தவறான கருத்து. ஏன் அப்படின்னாங்க, இப்போ வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஃபீமேல்ஸ்க்கு நார்மலாக 12 கிராம்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லா ஃபீமேல்ஸும் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் கொஞ்சம் உதிரப்போக்கு இருக்கும். ஸோ அது வந்து மாதம் 3 நாள் 4 நாள் இருக்கும். அது நார்மல். 5 நாள் வரைக்கும் நார்மல். பட் அதுக்கு மேலே போகும் பொழுது அது வந்து அப்நார்மல் ஆகுது. அது வந்து நீங்கள் கர்ப்பப்பை சம்மந்தமாக பார்க்குற கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் அது ஒப்பீனியன் கேட்கணும். அது ஒரு பக்கம். ஸோ இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி 3 days பிளட் லாஸ் ஆகும் பொழுது அடுத்த 28 days கேப் எதுக்கு வந்து இதெல்லாம் இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, அடுத்த 28 daysல திருப்பி நம்ம பாடியில் சிகப்பணுக்கள் அதெல்லாம் உற்பத்தி ஆகும். ஸோ இப்போ அந்த அணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகணும், நம்ம ஹீமோக்ளோபின் திருப்பி சீராகணும், இந்த பிளட் லாஸை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். ஸோ சத்துக்கள்னால் அயன், விட்டமின் B12, B6 இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அது நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்ஸில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வந்தாலும் ஹீமோக்ளோபின் வில் பி நார்மல். இது வந்து இது வந்து எப்போ வந்து அப்நார்மல் ஆகுது அப்படின்னாங்க, ஒன்று அந்த சத்து குறைபாடு இருக்கும் பொழுது அது பிரச்சனையாகுது, ஹீமோக்ளோபின் ஸ்டெடியாக இருக்கிறது இல்லை. அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு உதிரப்போக்கு அதிகமாக போகும் பொழுது சில பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட்டு தானே வெளியில் போகுது, நான் அதுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மிகவும் தவறான கருத்து. அதை கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களோ அதை வந்து கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும். அது ரெண்டாவது. ஸோ பொதுவாக லேடிஸ்க்கு ரத்த சோகை ஏற்படுறதுக்கு 2 காரணம் தான் முக்கியமான காரணம். சத்து குறைபாடு, உதிரப்போக்கு, அதிகமான உதிரப்போக்கு. இன்னொன்று பூச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலையும் நமக்கு ரத்த சோகை ஏற்படலாம். ஆனால் இப்போ வந்து அதனால் வரக்கூடிய ரத்த சோகை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த டீவர்மிங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொடுக்குறாங்க, காலேஜஸில் கொடுக்குறாங்க. ஸோ டீவர்மிங் எல்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த பிரச்சனைகள்னால வரக்கூடிய அனீமியா ப்ராப்ளம் குறைஞ்சிருச்சுங்க. அப்புறம் வந்து இது வந்து அயன் டிஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைபாடுனால வர்றது, இந்த 2 காரணங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு ஜென்ரலாகவே வைட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அந்த B12 டிஃபிஷியன்சி அதனால் மட்டுமே ரத்த சோகை ஏற்படும். என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் வந்து அந்த சிகப்பணுக்கள் அயன் சத்து நல்லா இருந்து உற்பத்தி ஆனாலும் அது ஃபைனலாக அந்த மெச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வி நீட் B12. ஸோ அந்த B12 வந்து யூஸ்வலாக அந்த வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சில பேர்த்துக்கு அது வந்து அவங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன் கஸ்டமாக இருக்கும். என்ன கஸ்டம்ஸ் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் தே ஈட் ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியா இருக்கிற லேடிஸ்க்கு நாங்கள் வந்து யூஸ்வலாக B12 இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் B12 டேப்லெட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ டு கரெக்ட் தட் அனீமியா. ஸோ இது வந்து இந்த அனீமியாலாம், இந்த காரணத்தினால வர அனீமியாலாம் ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாங்க. ஆனால் என்னென்னா பேஷண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு தே ஹாவ் டு ஃபாலோ இட். சில பேர் நினைக்கிறாங்க நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டயட்லையே வந்து நாங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோக்ளோபின் 11 வரைக்கும் ஓகே.
11க்கு கீழே போகும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஏன் வந்து இந்த ரத்த சோகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து இப்போ பிளட்டு கம்மியாக இருந்தால் நமக்கு முடி கொட்டுது, ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான், அது கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே நாள்பட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஹார்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அதனால் நம்ம அந்த ரத்த சோகையை கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன மேம்? வெயிட் லாஸுங்கிறது இது வந்து பொதுவாக கேட்குற கேள்வி. இது வெயிட் லாஸுங்கிறது எந்த ஏஜில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு பண்ணுறோம் எய்ம் பண்ணுறோன்ட்டு இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் வந்து நம்ம வந்து less than 40 years அப்படின்னா அது ஒரு மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. more than 40 yearsனால் அது வேறு மாதிரி. பிகாஸ் அந்த 40 yearsல பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் நமக்கு வெயிட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு more than 40 years சொல்கிறேன். அந்த மெனோபாஸ் டைமில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸில் ஃபேட் வில் கெட் டெபாசிட்டட். அது வந்து அப்நார்மல் ஏரியாஸில் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த ஏரியாஸில் டெபாசிட் ஆகும்பொழுது அந்த அப்நார்மலாக அது ஒரு வெயிட் கெயின் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இது 2னால தான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுங்க. இதை தவிர சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த less than 30 years வச்சுக்கோங்களேன், ஆர் less than 30 years அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் வந்து வெயிட் கெயின் வந்து வேறு ஏதாவது அப்நார்மலான ரீசன், வேறு காரணத்தினால, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுனால வெயிட் கெயின் ஆகலாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு மெடிக்கல் ரீசன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்போங்க. பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோங்க. இல்லாட்டி வந்து நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் அது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா, நான் இவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் more than 40 yearsக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான், டயட் அண்ட் எக்ஸசைஸ். தீஸ் 2 ஆர் த லைஃப் சேவிங் திங்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்புறம் ஃபேமிலி பிரச்சனைனால கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படுது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? டெஃபினட்டாக பெண்கள் வந்து வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகிறதுனால கண்டிப்பாக அதிகமான மன அழுத்தம் இந்த தலைமுறைக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முந்தின ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்களேன், அவங்க நம்ம பாட்டி காலத்துலேயோ நம்ம அம்மா காலத்துலேயோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குழந்தை பேர்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ பெருசாக பிரச்சனைகள் வரல. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறையை நாம் இப்போ பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் என்ன, நாம் கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாக நம்ம போகணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலியை ஸ்டடி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் வச்சுக்கிறதுனால பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அப்படி போகிற பெண்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேமிலி வந்து இப்போ பெண்கள் பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டா கண்டிப்பாக பெண்களுக்கு அந்த மன அழுத்தங்கிறது குறையுங்க. நான் வந்து இப்போது என்னோட டீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எங்கள் டீமில் எல்லாருமே வந்து லேடிஸ் தான் இருக்காங்க, பர்டிகுலர்லி மேரீட் லேடிஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்ம கிளினிக்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஐ மேக் ஷுர் என்னோட பிளேஸில் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிற பெண்களுக்கு உண்டான சில சலுகைகள் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டாக பெண்கள் அந்த இடத்துலையும் வந்து பெண்கள் வந்து பெட்டராக என்னென்னா பெண்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. என்ன பிரச்சனைனா டைம் ஃபேக்டர், அவங்க வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு இதையும் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் அந்த ஒர்க்கிங் பிளேஸில் அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்தா டெஃபினட்டாக பெண்கள்னால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் என்னோட டீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாமே பெண்கள் தான். நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் எல்லாரும் இதே மாதிரி மனித நேயத்தோடு நடந்துக்க மாட்டாங்க, அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ 15 minutes ஆச்சு, கண்டினியூ பண்ணுங்க. 15 minutes நம்ம எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் மட்டும் ஏங்க, நம்ம டீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மட்டும் நம்ம காமிச்சிக்கலாமா? ஓகே, வர சொல்லுமா எல்லாத்தையும். எந்த பக்கம் சைடு ஆஃப் பண்ணுறது?
உங்களுதுல இதுதான் என்னுடைய எம்ப்ளாயீஸ் இவங்க வந்து இவங்க நேம்ஸ் வந்து துர்கா, தீபா, அபி, சசி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பேஷண்ட் கேருக்காக ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடன் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ஒருத்தர் மட்டுமே அந்த கேர் வந்து பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. அஸ் அ டீமாக ஒர்க் பண்ணும்பொழுது பேஷண்ட்டுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் பெண்களாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை ஃப்ரீயாக அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிளினிக்கில் இருக்குங்க. ஸோ இதை வந்து நான் எதுக்காக இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, ஸோ லேடிஸ் எல்லாருமே வந்து நிறைய லேடிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட யாராவது துணைக்கு வந்தால் தான் நம்ம கிளினிக் போகலாம், அப்படி பிரச்சனையை போய் நம்ம பார்க்கலாம் டாக்டர்கிட்ட நினைக்கிறாங்க. பட் எங்கள் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லேடிஸாக இருந்தாலும் யூ கேன் கம் அலோன் அண்ட் யூ கேன் கெட் அ கன்சல்டேஷன் டு த பெஸ்ட். உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னவோ நாங்கள் அட்ரஸ் பண்ணி கொடுத்துருவோம்.